போதைப்பொருள் பயன்படுத்திய புகாரில் நடிகர் ஸ்ரீகாந்த் 3 பிரிவுகளில் நேற்று கைது செய்யப்பட்டார். அவர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லலாம். தடை செய்யப்பட்ட கொக்கைன் போதைப் பொருளை பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் நேற்று கைது செய்யப்பட்டார். நேற்று அவர் கைது செய்யப்பட்ட நிலையில அவர் மீது என்னென்ன வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எந்த காரணத்துக்காக அவர் கைது செய்யப்பட்ட என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த 18ஆம் தேதி பிரதீப் குமார் என்ற ஒரு போதைப் பொருள் சப்ளையரை போலீசார் கைது செய்தார்கள். அவர் மூலமாக ஒரு ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த ஜான் என்ற நபரும் கைது செய்யப்பட்டார். இவரிடமிருந்து 12 கிராம் கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தான் நடிகர் ஸ்ரீகாந்தும் கைது செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. பிரதீப் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டதாகவும், போதைப் பொருள் தடுப்பு சட்டம் உட்பட 3 பிரிவின் கீழ் நடிகர் ஸ்ரீகாந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் 3வது நபராக ஸ்ரீகாந்த் அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார். தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை தொடர்ந்து பயன்படுத்தியதோடு வைத்திருந்த குற்றத்துக்காகவும் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நுங்கம்பாக்கத்தில் பிரதீப்பை கைது செய்யும் போது அவனிடமிருந்து 1 கிராம் கொக்கைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், அதே போலதான் ஸ்ரீகாந்தை கைது செய்யும் போதும் அவரிடமிருந்து 1 கிராம் கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் பயன்படுத்துவதற்காக ஏன் கைது செய்ய வேண்டும் என சில கேள்விகள் எழுப்பிய நிலையில இந்த போதைப் பொருள் தொடர்பு வழக்கில் தொடர்ந்து ஆதாரங்கள் கிடைக்கும் போது அடுத்து கைது நடவடிக்கைகள் இருக்கும் என்றும், வேறோடு இந்த போதைப் பொருள் கும்பலை அழிக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும், ஆதாரங்கள் கிடைக்க அனைவரும் அதன் அடிப்படையில் போதைப் பொருள் வழக்கு கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விற்பனை தொடர்பாக பொதுமக்களும் தகவல் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக போதைப் பொருள் தடுப்பு சட்டம் உட்பட 3 பிரிவுகளில் ஸ்ரீகாந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில NDPS 8C என்ற சட்டப்பிரிவின் படி தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை தொடர்ந்து பயன்படுத்தியதோடு அதை வைத்திருந்த குற்றத்திற்காகவும் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல NDPS ஆக்ட் 22B படி மிக குறைந்த அளவை தாண்டியும் வணிக ரீதியான அளவுக்கு உட்பட்ட போதைப் பொருள் கையில் வைத்திருப்பது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், அதே போல NDPS 29(1) என்ற குற்ற செயலில் பங்கு பெறுவர் என்ற போதைப் பொருள் தடுப்பு சட்ட பிரிவின்படி அவர் வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சில போதைப் பொருள் விற்பனையாளர்களும் தொடர்பு இருப்பதனால் அவர்கள் கைது செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.